7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். குழந்தையோட மைல்ஸ்டோன் பாதிக்கப்படும். இப்போ அந்த குழந்தையோடைய அந்த ஏர்லியா அந்த மண்டவோடு ஃபியூஸ் ஆகுதுக்கு பாரு கிரேனியோஸ்டெனோசிஸ் சொல்றோம். இது மட்டும் இல்லை, எல்லா எலும்புகளும் ஃபியூஸ் ஆகிடும். இப்போ மண்டவோடு எலும்பு மட்டும் இல்லை, முக எலும்புகளும் ஃபியூஸ் ஆனோன்னு என்ன ஆகுது, முகம் வந்து சின்னதாகுது, அதனால கண்ணு வெளியே பெருசா தெரியுது. உள்ள இருக்க எலும்புகள் வந்து சேரும்போது அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு வரக்கூடிய அந்த ஆப்டிக் வராமல் ஒரு கம்ப்ரெஷன் வருது. சரி, இப்போ வந்து சில குழந்தை கண்ணு இல்லாமல் பிறக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உதடு பிளவுல வந்து 14 வகை இருக்குன்னு சொல்றேன். ஒவ்வொரு வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒருவித அந்த உதடு பிளவுகள் வந்து இந்த பிளவுகள் வந்து இந்த வாயை சுற்றி பிளவுகள் வரலாம், இல்லை கண்ணை சுற்றி பிளவுகள் வரலாம். ஒவ்வொரு டிகிரி ஆஃப் அக்கரன்ஸ் தான். அதை பார்த்தீங்கன்னா சில குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன கிளஃப்ட் தான் கண்ணில் இருக்கும். சிலருக்கு வந்து இந்த லாக்ரிமல் சிஸ்டம்னு சொல்கிறோம், அதாவது கண்ணீர் வந்து என்ன ஆகுதுன்னா கண்ணில் வந்து இந்த லாக்ரிமல் கிளாண்ட் செக்ரேட் பண்ணி கண்ணை வந்து மாய்ஸ்டாக வைக்கிறதுக்கு தான். நம்ம கண்ணை மூடிட்டே இருக்கும் பாருங்க ஒரு செகண்ட்க்கு எத்தனையோ தடவை. அப்போ அந்த கண்ணீர் வந்து இந்த மீடியல் பங்க்டனுக்கு கலெக்ட் ஆகி மூக்குக்குள்ளே போயிருது. சில குழந்தைக்கு அது டெவலப்பே ஆகாமல் இருக்கும், சிலருக்கு அது பிளாக்காக இருக்கும். சிலருக்கு 2 கண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா விரிஞ்சு போய் இருக்கும். அதாவது ஒரு நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து பைனாக்குலர் விஷன் சொல்கிறோம். நம்ம வந்து பாருங்கள், நமக்கு 2 கண் இருக்குது, ஆனால் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். ஆனால் பறவைகளுக்கு வந்து 2 கண் இருக்குது, ஆனால் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்டை பார்க்குது. காக்கா பாருங்கள், நீங்கள் எங்கே கையை அசைச்சாலும் அது எஸ்கேப் ஆகிடும். அப்போ வந்து அதுக்கு வந்து அதோடைய விஷன் வேறு. ஏன்னா 2 கண்ணும் டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்குது. நமக்கு 2 கண்ணும் ஒரே பார்வையாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தைய வந்து எனக்கு வந்து கடப்பா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆந்திராவிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண் இங்கே இருக்குது, ஒரு கண் இந்த பக்கம் இருக்குது. அவனுக்கு வந்து பிளாக் போர்டை பார்க்கவே முடியாது. பிளாக் போர்டை பார்த்து அவன் எப்படி ஸ்கூலில் எழுதுவான்? ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த 2 கண்ணையும் கண்ணையும் பக்கத்தில் மூக்கு பக்கத்தில் கொண்டு வந்தால் தான் அவனால் சரியாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பேர் ஹைப்பர் டியூலோரிசம்னு சொல்கிறோம். சில பசங்களுக்கு கண் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஆந்த கண் மாதிரி. அதுக்கு பேர் வந்து க்ரூசான் சிண்ட்ரோம் சொல்கிறோம். இப்போ அந்த க்ரூசான் சிண்ட்ரோம்னா அப்போ வந்து எலும்புகள்லாம் சின்னதாயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போ அந்த எலும்பை நீங்கள் பெருசாக்குனீங்கன்னா தான் கண் உள்ளே போகும். முன்னாடி வந்து இந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்கு வந்து நம்மகிட்ட வந்து வசதி இல்லாமல் இருந்து இப்போ அந்த லேட்டஸ்ட் டிஸ்ட்ராக்டர்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம், எல்லாமே அவைலபிள். ஸோ அந்த அறுவை சிகிச்சை செய்து அந்த எலும்பை லூஸ் ஆக்கி அந்த டிஸ்ட்ராக்டரை ஃபிட் பண்ணி விட்டுறோம். அந்த ஒரு நாளைக்கு ஒரு சுற்றும் போது ஒரு 1/2 மில்லிமீட்டர் சுற்றி வெளியே வருது. வர எலும்பு வளர்ந்த மாதிரி ஆகுது, கண்ணு உள்ளே போகுது. நீங்கள் வேற புதுசாக அந்த எலும்பை உள்ள ட்ரில் பண்ணி கண்ணை உள்ளே தள்ளி வைக்க முடியாது, அது கண்ணுடைய பார்வை போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ வந்து என்ன விதமான குறைபாடு, மூக்கு இல்லைன்னா மூக்கை நம்ம உருவாக்க முடியும். அதாவது ஃபோர்ஹெட்லேருந்து சதை எடுத்து விலா எலும்புலேருந்து காட்லேஜ், இந்த எலும்பில் பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு உருவாக்கி காட்லேஜ் எடுத்து அந்த மூக்கை உருவாக்க முடியும். காது இல்லாத குழந்தைக்கு விலா எலும்பு எடுத்து 2 ஸ்டேஜ் ப்ரொசீஜர், காதை கார்வ் பண்ணி பரி பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் அதை லிஃப்ட் பண்ணி காதை நம்ம உருவாக்க முடியும். அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் வந்து குழந்தை வந்து ஆஸ்பத்திரியில் ஒரு 2 வாரம் இருக்க வேண்டிய வரும். இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு இங்கே 3 மாதம் இருக்க வேண்டிய வரும். அப்போது வந்து இந்த ஒரு 3 மாதம் நீங்கள் அமெரிக்காவில் போய் இருக்கணும்னா என்ன ஆகும்? இந்த அறுவை சிகிச்சைக்காக என்ன செலவாகும்? இப்போ இங்கே அதான் நான் சொன்னேன், 1.5-2 லட்சம் ரூபா செலவாகிறது. அங்கே 3 மாதம் இருந்து அடுத்த அறுவை சிகிச்சை செய்து அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்லாம் எடுத்துகிட்டு வரக்குள்ள நீங்கள் வீட்டை விட்டுட்டு தான் போக வேண்டிய வரும். டாக்டர் வந்து எலும்பை வந்து வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எலும்பு வளர்றது வந்து அந்த குழந்தையோட நார்மல் சூழலில் அது வளரும்போது தான் எலும்பு வந்து வளரும். எப்படி வந்து செயற்கை முறையில் வந்து ஒரு மருத்துவத்தினால எலும்பை வந்து வளர வைக்க முடியும் டாக்டர்? நல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின். அதை எல்லாரும் வளரும்போது எலும்பு வளரதான் செய்யும், சிலருக்கு வளராது. நீங்கள் சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க டார்ஃப்ஸ், அதுக்கு பேர் வந்து சில நேரத்தில் டவுன் சிண்ட்ரோம்லேயும் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஏகாண்ட்ரோப்ளேஷியான்னு சொல்கிறோம். எலும்பு வந்து எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கை வளருது இல்லை இந்த தாடை எலும்பு வளருதுன்னா எல்லாருக்குமே அந்த மூட்டு இருக்குது பாருங்கள், ஜாயிண்ட், அந்த காண்டைல் ஆஃப் தி போனில் அதில் தான் வளரும் தன்மை இருக்குது எல்லா எலும்புக்குமே. ஸோ எலும்பை வந்து எப்படி வளர வைக்கலாங்கிறது உங்கள் கேள்வி. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, 6 வயசு, இந்த குழந்தை தடிக்கு விழுது, இந்த இடத்துல அடிபடுது. இந்த இடத்துல படுற அடி, இந்த ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது இந்த ஜாயிண்ட் இருக்குது, டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்னு சொல்கிறோம் முகத்தில். இப்போ கையில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து இது ஒரு எலும்பு தான், இங்கே 2 எலும்பு இருக்குது, இதில் ஜாயிண்ட். நான் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி செய்யலை, என்ன பண்ணுறேன்,
ஆனால் நான் பேசும்போது ஒரு 1000 தடவை ஒரே எலும்பு 2 ஜாயிண்ட், ஆனால் மல்டி பர்பஸ் நிறைய தடவை யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜாயிண்ட். இப்போ நான் அந்த குழந்தை விழும்போது இங்கே அடிப்படுது, இந்த அடி ஃபோர்ஸ் இங்கே டிரான்ஸ்மிட் ஆகிறது. நான் ஏற்கனவே சொல்கிறேன், குழந்தை வளரும் தன்மை வந்து இந்த ஜாயிண்டில் தான் இருக்குது. இப்போ இந்த அடிப்பட்டவனே குழந்தைக்கு வந்து அந்த போன் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த படுற அடியில் வந்து இங்கே ஒரு ரத்தக்கட்டு வந்துடுது. இந்த ரத்தக்கட்டு என்ன ஆகுதுன்னா நாளடைவில் எலும்பாக மாறுது. நம்ம இப்போ வந்து தாடை எலும்பை வளர்க்க வைக்கணும். ஒரு சைடில் தான் இன்ஜுரின்னா பாதி தாடை வளராது, மற்ற இன்னொரு தாடை வளரும். அப்போ நீங்கள் இந்த தாடையை ஈக்குவலாக கொண்டு வரணும். இப்போ இந்த தாடை ஷார்ட் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா இந்த சைடு முகமே கோணல் ஆகிடும். அப்போ டோட்டல் ஏசிமெட்ரி ஆஃப் த ஃபேஸ் ஆகிடுது. இப்போது முன்னாடி இந்த எலும்பை வளர வைக்கிறதுக்கு வந்து டெக்னிக்லாம் தெரியாத காலத்தில் என்ன பண்ணோன்னா இந்த எலும்பை கட் பண்ணி இடுப்பு எலும்பு எடுத்தாங்க, கிராஃப்ட் பண்ணி எலும்பு பெருசான். இப்போ இந்த அறுவை சிகிச்சையில் என்ன, இடுப்பு எலும்பு எடுக்கிறதோ இந்த எலும்பை இங்கே கொண்டு வைக்கும்போது அந்த எலும்பு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும். திரும்ப இது தாடை எலும்பு ஆனது, இங்கே இடுப்பு எலும்பு வந்து தாடை எலும்பாக மாறணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா இந்த தாடை எலும்பு வந்து குழந்தைக்கு வளராமல் இருந்தவொடனே என்ன பண்ணுறோன்னா இந்த விலா எலும்பு இருக்கு பாருங்க, குருத்தெலும்பு எலும்பு சேர்ற இடத்துக்கு பாரு காஸ்டோகாண்ட்ரல் ஜங்ஷன் சொல்கிறோம். இந்த ஜங்ஷனை வந்து இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல வளரும் தன்மை இருக்கு. ஸோ இந்த எலும்பை இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட என்ன ஆகும்னா ஒரு கண்ட்ரோல் கிடையாது. இது கரெக்டான அளவுக்கு தான் இது வளருமா என்னன்னா நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து முக வளர்ச்சி குந்தி வந்து ஒரு குழந்தை வந்திருக்குன்னா எப்படி எலும்பை வளர வைக்கணும்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டியோஜெனசிஸ்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டியோஜெனசிஸில் என்ன பண்ணணும்னா முகத்தில் இருக்கிறதோ கைகால், இப்போ சர்க்கஸில் இவர் குள்ளமாக இருக்கார், அவரை வளர வைக்க முடியும். அவரை எப்படி வளர வைக்கலான்னா கால் எலும்பில் கட் பண்ணி அந்த ரிங் ஃபிக்ஸேட்டார்னு ஒன்று போடுறாங்க. அதில் வந்து அந்த கட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 2 எண்டு போன் எண்டு இப்படி இருக்குது, அதில் அந்த திருகாணியை மாற்றி சுற்றும் போது அந்த எலும்பு இப்படி விலகி விலகி வரும்போது இடையில போன் ஃபார்ம் ஆகும். அதுதான் டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டியோஜெனசிஸ்னு பேர். நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படி இந்த மாதிரி இந்த டெக்னிக் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜோ வலேரியல்னு ஒரு அத்லெட் இருந்தார் சைபீரியாவில். அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து கால் எலும்பு உடைஞ்சிருது. டாக்டர்கிட்ட போகிறார், அவர் பேர் டாக்டர் எலிஸ்ராவ். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அது ஹீலாகவே இல்லை அந்த எலும்பு. இப்போ என்னன்னா எலும்பு மூட்டு சிகிச்சையில் எலும்பு சர்ஜரியில் இது ஹீல் ஆகாமலே இருந்துன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும்னு பாரு, அதுக்கு பேர் கம்ப்ரெஷன் ஆஸ்டியோசிந்தசிஸ். அவர் வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு ஃபிக்ஸேட்டர் ரிங் ஃபிக்ஸேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, பேஷண்ட்டை சொல்கிறாரு, ஒரு திருகாணியை கொடுக்குறாரு, நீ இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டேர்ன் பண்ணு, அப்போ வந்து அது இறுகும். பேஷண்ட் கவனிக்காமல் போகிறாரு, மாற்றி திருகிறாரு. 1 மாதம் கழித்து வராரு, வரும்போது ஒரு கால் வந்து நீளமாக இருக்குது, ஒரு கால் குட்டையாக இருக்குது. இதை வச்சு தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன். போன் எண்டை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வச்சுட்டு ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இடையில எலும்பு உருவாகும். அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். அதே தான் நாங்கள் முக எலும்பு எல்லா எலும்புக்கும் அந்த போனை வளர வைக்கக்கூடிய டெக்னிக். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எலும்பு வளரல, ஷார்ட்டாக இருக்குது, வாய்க்குள்ளோடி ஒரு அறுவை சிகிச்சை செய்து போனை கட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்ட்ராக்டரை ஃபிட் பண்ணிடுறோம். ஒரு சின்ன திருகாணி தான் வெளியே தெரியும். அதை நீங்கள் வந்து திருக அந்த எலும்பு நீண்டுகிட்டே போகும், இடையில புது போன் ஃபார்ம் ஆகும். இப்போ என்னன்னா இந்த சர்ஜரி மூலம் நீங்கள் வந்து விலா எலும்பையோ இடுப்பு எலும்பு கிராஃப்ட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஒரு பெரிய டிஃபெக்ட் இருக்குது, அதுக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இங்கே கால் எலும்பை எடுத்து அதில் உள்ள இரத்த குழாயை கொண்டு இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் பெரிய அறுவை சிகிச்சை. அந்த இரத்த குழாய் சரியாக கனெக்ட் ஆகலைன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போன எலும்பு அழுகி போகும். ஸோ அதுவும் காரணம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து புற்றுநோயில் பாதிச்சிருக்கு, இல்லை ஒரு கட்டி, புற்றுநோய் இல்லாத ஒரு, அதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாது, ஒரு பரவும் சக்தி இல்லாத அந்த இடத்துல அந்த எலும்பை மட்டும் அரைக்கக்கூடிய பலவித கட்டிகள் இருக்குது. நாங்கள் அமிலோபிளாஸ்டோமாலாம் சொல்கிறோம். அமிலோபிளாஸ்டோமா, வேறு நிறைய டென்டல் சிஸ்ட்லாம் இருக்குது. அந்த கட்டியை வந்துன்னா நம்ம அந்த பாதி எலும்பை வெட்டி எடுத்துடுறோம். நீங்கள் கேட்டீங்க இந்த எலும்பை எப்படி வளர வைப்பீங்க இல்லை கிராஃப்ட் பண்ணுறீங்களான்ட்டு. என்ன பண்ணுறோன்னா மிச்சம் இருக்க எலும்பு இருக்குது பாருங்கள், அந்த எலும்பில் வந்து ஒரு கட் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட் டிஸ்ட்ராக்டர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது தாடை எலும்பு கொஞ்சம் தான் அவைலபிள், பாதி எடுத்தாச்சு, இல்லை ஃபுல் தாடை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம்
இந்த டிரான்ஸ்போர்ட் டிஸ்ட்ராக்டரை ஃபிட் பண்ணி அந்த கொஞ்சம் எலும்பு இருக்கிறத கட் பண்ணிட்டு அதில் ஃபிட் பண்ணிட்டு ஒரு திருகாணி திரும்பும்போது இந்த எலும்பு, இந்த சின்ன துண்டு எலும்பு முன்னாடி இப்படி வந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னால எலும்பு உருவாகும். அப்போ முழு தாடையை நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் வேறையும் டெக்னிக் இருக்கு, எப்படி தாடை எலும்பை வந்து நம்ம ஸ்டெம் செல் மூலமா வளர வைக்கலான்னு நான் திரும்ப அதுக்கு வரேன். நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வெளிச்சம் நிகழ்ச்சி தொடரும்.